ஏன்னா மக்கள் மனநிலை வந்து ஆட்சி மாற்றத்தை நோக்கி தான் இருக்கின்றது. அதுக்குதான் உங்களுக்கு தெளிவாக ஆட்சி மாற்றமா இல்லையா என்பது கூட்டணி வச்சுதான் கூட்டணி வச்சுதான் மக்கள் மனநிலை தானே கூட்டணி வச்சுதான். எந்த கூட்டணி மெஜாரிட்டியா இருக்கோ, எந்த கூட்டணி அதிகமா இருக்கிறோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அணியோட இணைகிறதோ அந்த அணி கூட்டணி வெற்றி பெறும். வெற்றி பெறும். இப்ப 2024 நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றுதான் எம்பி கான்ஸ்டிடியூன்சி தென்காசியில் நின்னீங்க, தோல்வியை சந்திச்சீங்க. என்ன காரணம், ஏன் ஜெயிக்க முடியல சார்? பணம் தான். 1000 ரூபா விட்டு மக்களை ஏமாத்திருச்சு. ஜனநாயகம் என்பது மக்கள் மனதில் அந்த 1000 ரூபாங்கிறது வந்து ஆழமா பதிச்சு அந்த 1000 ரூபா வந்து ஓட்டா மாறிடுச்சு. அதுதான் திமுக கிடைத்த வெற்றி. செய்த நன்மைகளை சொல்லி யாருமே ஓட்டு கேட்கல, பணத்தை கொடுத்தா ஓட்டு கேட்குறாங்க. அதே நிலை நீடிச்சுன்னு சொன்னால் எப்படி அதே நிலை 2 இடத்துலையும் நடக்கலாம் இல்லையா? அதனால் ஆட்சி மாற்றம் தேவை என்பது மக்களுடைய விருப்பம். ஆனால் கூட்டணியை பொறுத்து தான் ஆட்சி அமையும் என்பது எங்களுடைய எண்ணம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இணைகிறதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும்.